ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மன்வாசம் சேனல். இன்றைக்கி நம்ம அவன் பட்டர் எதுவுமே இல்லாமல் எப்படி சாக்லேட் கேக் ஈஸியாக சிம்பிளாக பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கான மாவு வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வாசனை இல்லாத எண்ணெயை வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் வந்து எடுத்துருக்கேன். அந்த எண்ணெய் கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கலாம். நெய் வந்து நீங்கள் சேர்க்காதவங்க தான் வந்து பட்டர் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போதும். இந்த அளவுலாம் வந்து நான் வந்து 2 கப் மைதாவுக்கு தான் நான் சொல்கிறது. இப்போ எண்ணெயும் நெய்யும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இதில் வந்து 1 கப் அளவுக்கு பொடிச்ச சர்க்கரை எடுத்துக்கோங்க. அதாவது இது வந்து 100 கிராம் சர்க்கரை 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சம் வந்து இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா 2 முட்டை வந்து சேர்த்துக்கோங்க. வெள்ளைக்கரும் மஞ்சக்கரும் ரெண்டுமே சேர்த்து வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து நாட்டுக்கோழி முட்டை யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து கலர் வந்து கொஞ்சம் எல்லோவாக தெரியும். நீங்கள் நார்மல் முட்டை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி கலர் வந்து கிடைக்காது. அதில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நமக்கு முட்டை சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த சர்க்கரையும் முட்டையும் கலந்து உங்களுக்கு லைட் கலராக வந்து வரும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் வந்து கலர் மாறி இருக்கும். இப்போது நம்ம வந்து மைதா வந்து சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 கப் மைதா வந்து எடுத்திருக்கேன். அதாவது 180 கிராம் மைதா. நான் உங்களுக்கு அளவு எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன், நீங்கள் அங்கேயும் வந்து பார்த்துக்கோங்க. மைதா மாவு சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து இனிப்பு வந்து உங்களுக்கு தூக்கி கொடுக்கும். அது கூட 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் எடுத்துக்கோங்க. கொக்கோ பவுடர் நீங்கள் வந்து இல்லை அப்படின்னா சாக்லேட் கூட வந்து சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு நம்ம எல்லாத்தையும் வந்து ஸ்லோவாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு சேர்த்ததுக்கப்புறமா எப்பயுமே வந்து வேகமாக வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது, ஸ்லோவாக தான் மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து சாஃப்டாக வந்து கிடைக்கும் கேக்கு. கொஞ்சம் சர்க்குலர் மோஷனில் வந்து நீங்கள் வந்து கிண்டிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வந்து நம்ம இதில் பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 கப் அளவுக்கு வந்து பால் எடுத்திருக்கேன். அதாவது காய வச்சு நல்லா வந்து ஆறின பாலாக இருக்கணும். அந்த பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம இந்த மாவு கூட வந்து பிசையலாம். உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா நம்ம அந்த முட்டை சேர்க்குற ஸ்டெப்ஸ்லேயே வந்து நீங்கள் இதையும் வந்து சேர்த்துக்கலாம். அதாவது சர்க்கரைக்கு அப்புறமா கூட பால் வந்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் நல்லா வந்து க்ரீமியான டெக்ஸ்சர் வந்து வரணும். உங்களுக்கு இதுக்கப்புறம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் பால் வந்து சேர்க்க. கொஞ்சம் திக்கான பாலாக வந்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கேக் ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்மளுடைய மாவு வந்து ரொம்பவே வந்து அழகாக வந்து ரெடி ஆகிருக்கு. இப்போ நான் மிச்சம் இருக்க எல்லா பாலுமே வந்து இதில் வந்து சேர்த்துடுறேன். இதே ப்ராசஸ் வந்து நீங்கள் வந்து கோதுமை மாவுலேயும் வந்து பண்ணிக்கலாம், மைதா மாவுக்கு பதிலாக. இப்போ பாருங்கள், நம்மளுடைய மாவு வந்து தயாராகிடுச்சு. இதில் வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாக்லேட் சிரப் வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து நீங்கள் சேர்க்கல அப்படின்னா காஃபி இருக்குல்ல, காஃபி பவுடர், அதை கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். நான் அது கூடவே வந்து வெண்ணிலா எசன்ஸும் சேர்த்துட்டேன். இப்போது சாக்கோ சிப்ஸ், இது வந்து ஆப்ஷனல் தான். சாக்கோ சிப்ஸ் வந்து எவ்வளோ வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நீங்கள் அந்த காஃபி பவுடர் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கேக் வந்து காஃபி கேக் மாதிரி டேஸ்ட் கொடுக்கும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போது இந்த மாதிரி வந்து பதம் வந்து கரெக்டாக இருக்கணும். அவ்வளோதான். இப்போது நம்ம ஒரு பாத்திரத்தை, அதாவது கேக் நீங்கள் எதில் வைக்க போகிறீங்களோ அதில் வந்து கொஞ்சமாக பட்டர் பேப்பர் வந்து வச்சுக்கலாம்.
இப்போ நம்ம அந்த மாவை வந்து இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த பட்டர் பேப்பர் வீடியோ வந்து எப்படி வீட்டில் செய்யலாம் அப்படின்ற வீடியோ எங்கள் சேனலில் இருக்குது ஆல்ரெடி. நான் உங்களுக்கு மேலே ஐ பட்டனில் வந்து கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லா மாவையும் வந்து இதில் வந்து வச்சிடலாம். இது நீங்கள் வந்து யாருக்காவது பர்த்டேனா நீங்களே கூட நீங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். இப்போ இந்த மாவு வந்து லைட்டாக வந்து டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு உள்ளே வந்து அந்த ஏர் பபிள்ஸ்லாம் வந்து இருக்காமல் இருக்கும். இப்போ அதுக்கு மேலே சாக்கோ சிப்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். பார்க்க அழகாக இருக்குன்றதுனால சேர்த்துக்கிறேன். இப்போது நமக்கு வந்து இந்த கேக் மாவு வந்து தயாராகிடுச்சு. இப்போது இதை வந்து நான் இன்றைக்கி ப்ரெஷர் குக்கரில் தான் வந்து பண்ண போகிறேன். ப்ரெஷர் குக்கர் வந்து கொஞ்சம் நீங்கள் பழைய ப்ரெஷர் குக்கராக இருக்கும்ல அந்த மாதிரி வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதில் உப்பு வந்து ஒரு லேயர் வந்து கொட்டிக்கலாம். அதை நல்லா வந்து சமமாக வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து இதே வானலியில் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இதே ப்ராசஸ் தான். வானலியில் வந்து கொஞ்சமாக வந்து உப்பு ஈவனாக வச்சு பண்ணிக்கலாம். குக்கரில் உப்பு கொட்டிட்டு ஒரு 15 நிமிஷம் வந்து ஹீட் ஏறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு தூக்கி வைக்கிற தட்டு மாதிரி ஒன்று வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம கேக்கை வந்து வச்சிடலாம். உங்களுக்கு வந்து சைடில் வந்து இந்த கேக் பாத்திரம் வந்து எதுவுமே நோக்கி படாமல் இருக்கணும், கேப் வந்து இருக்கணும். இப்போ பாருங்கள் ஃப்ரீயாக இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு கேக் வந்து மேலே வந்து எழும்பி வரும். இப்போ இதை வந்து மூடி வச்சிடலாம். நீங்கள் எந்த பிளேட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் அந்த கொஞ்சமாக அந்த இருக்க ஹோலை வந்து ஒரு பேப்பர் வச்சு நான் வந்து மூடிக்கிறேன். இது வந்து கிட்டத்தட்ட 55 நிமிஷம் வந்து வேகணும். இந்த கேக்கு லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். இப்போ பாருங்கள் அது டைம் முடிஞ்சதுக்கப்புறமா நம்மளோட கேக் வந்து ரொம்பவே அழகாக வந்து இதுவாகிருக்கு. இப்போ இது வந்து வெந்துச்சான்னு செக் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு ஃபோக் வச்சு செக் பண்ணி பார்க்குறேன். நமக்கு வந்து அது வந்து ஒட்டாமல் வரணும். அது வந்து கரெக்டாக வந்து வெந்ததுக்கான பதம். அதுக்கப்புறமா இதை வந்து எடுத்து வெளியில் வந்து ஆற விட்டுடுங்க. இப்போ அதுக்கு மேலே வந்து நான் சாக்லேட் ஒரு லேயர் வந்து தரப்போகிறேன். அதனால மிச்சம் இருக்க கொஞ்சம் பாலில் அது வந்து காய வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சர்க்கரை கொஞ்சம் 4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது வந்து வேணாம் அப்படின்னா நீங்கள் விட்டுடுங்க. நார்மலாக அப்படியே கேக் வந்து சாப்பிட்டுக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து தண்ணி விட்டு இதை வந்து கொஞ்சம் ஈவனாக வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு டேரெக்டாக இது எல்லாத்தையுமே நீங்கள் பாலில் சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கட்டி கட்டியாக ஆகிடும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி கரைச்சி வந்து சேர்க்குறோம். இது வந்து ஆக்சுவலி கனாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நீங்கள் பட்டர் வந்து சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நான் பட்டர்லாம் எதுவும் சேர்க்கலை. இப்போ இதை டேரெக்டாக வந்து மில்கில் வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு உங்களுக்கு கிண்டிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கெட்டிப்பட ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இது வந்து நம்ம கிண்டி எடுத்துக்கலாம். திக்காக வந்து கொதிக்கணும். நான் இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்க்குறேன். உங்களுக்கு கொஞ்சம் வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா மினுமினுப்பாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இதை சேர்க்குறோம், வேறு எதுக்கும் இல்லை. இப்போ நம்ம அந்த கேக் வந்து ஆறினதுக்கப்புறமா சைடில் கொஞ்சம் வந்து எடுத்து விடுங்க. ஈஸியாக வந்துடும். ஆனாலும் வந்து லைட்டாக வந்து எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுட்டு ஒரு தட்டு வச்சு நீங்கள் கவுத்திங்க அப்படின்னாலே வந்து அழகாக வந்துடும். இப்போ பாருங்கள் நம்ம கீழே இருக்க பட்டர் பேப்பரை வந்து ஈஸியாக எடுத்துடலாம். நம்ம வீட்டிலே பண்ண பட்டர் பேப்பர் மாதிரி தெரியாது. இது வந்து கடையில் வாங்கின மாதிரியே இருக்கும். அழகாக வருது பாருங்கள். மறக்காமல் அந்த வீடியோவை நீங்கள் வந்து பாருங்கள் போயிட்டு. இப்போது இதை வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போது இதுக்கு மேலே நம்ம இந்த சாக்லேட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை வந்து ஃபுல்லாகவே வந்து நீங்கள் தடவிக்கோங்க. உங்களுக்கு இந்த கேக் வந்து ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு கடையில் வாங்கின மாதிரியே இருக்கும். நான் வந்து அந்த சாக்லேட் கனாஷ்னு சொன்னேன்ல, அது வந்து கொஞ்சம் செஞ்சுட்டு ஆற வச்சதுனால எனக்கு வந்து கெட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. இதே வந்து நீங்கள் வந்து சூடாக ஊற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக வந்து இருக்கும். நீங்கள் அப்படியும் பண்ணிக்கலாம், இல்லை ஆற வச்சு கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் அது மேலே வந்து சும்மா டெக்கரேஷனுக்காக செரீஸை வந்து கட் பண்ணி வச்சிடுறேன். அவ்வளோதாங்க. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான கேக்கு. நீங்கள் பர்த்டேக்கெலாம் வந்து கடையில் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த மாதிரியான கேக்கை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போவே நீங்கள் வந்து போய் ட்ரை பண்ணி பாருங்கள்.
உங்களுக்கு நான் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.